அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், தோழர்களே, ஒரு காலம் வரும், அந்த காலகட்டத்திலே பசிக்காக அப்படியே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற, பட்டினியோடு காத்து கொண்டிருக்கிற அந்த வன விலங்குகளுக்கு முன்னால் வேட்டையாடப்படுகிற விலங்குகள் வருகிற பொழுது அதை பாய்ந்து சாப்பிடுவது போல எதிரிகள் உங்களை தீர்த்து கட்டுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. உடனே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அப்படி ஒரு கட்டம் வந்தால் நாங்கள் பலவீனர்களாக சிறுபான்மையினராக இருப்போமா கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இல்லை, நீங்கள் பிரம்மாண்டமாக இருப்பீர்கள், பெரும்பான்மையாக இருப்பீர்கள். யோசித்துக் கொள்ளுங்கள், எதிரிகள் சிறுபான்மையாம், எதிரிகள் குறைவாக இருப்பார்களாம், நீங்கள் பெரும்பான்மையாக இருப்பீர்களாம். ஆனால் உங்களை எதிரிகள் வேட்டையாடுவார்கள், அழிவீர்கள். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், உங்களுக்கு இடையே வகுனு இருக்கும் என்றார்கள். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, வமல் வகுனு யார சொல்லலாம், வகுனுனா என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஹுப்பு துன்யா வ கராஹியத்தல் மௌத், உலகத்தை பற்றிய ஆசையும் மரணத்தை பற்றிய வெறுப்பும் உங்களுக்கு ஏற்பட்டு நீங்கள் பலவீனர்களாகி உங்களை எதிரிகள் வேட்டையாடுவார்கள். இந்த இழிவு நடக்கும். யார் மறுமையினுடைய வாழ்க்கையை எதிர்நோக்கி மரணத்தை எந்த நேரத்திலும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறானோ, உலகத்தை காலில் தூக்கி போட்டு மிதிக்கிறானோ, அவனுக்கு அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும்.